Hey, hello, welcome back to Uma's Easy to Cook. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு ஸ்வீட், ஒரு பிரெட் ஹல்வா. பிரெட்டை வச்சு ஒரு டேஸ்டியான அல்வா செய்யலாம். குறைஞ்ச நேரத்தில் குறைஞ்ச இன்க்ரீடியண்ட்டை வச்சு ஒரு டேஸ்டியான அல்வா செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது பிரெட் அல்வா. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். பிரெட் ஒரு 6 ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை நம்ம 2 இதுவாக ஆட் பண்ண போகிறோம். ஒன்று கேரமல் பண்ண போகிறோம், ஒன்று வந்துட்டு அப்புறமா ஸ்வீட்டுக்காக ஆட் பண்ண போகிறோம். கேரமல் பண்ணிங்கன்னா தான் இந்த டேஸ்ட் வரும் உங்களுக்கு. கேஷ்யூஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது ஏலக்காய் பவுடரு. இது வந்துட்டு பால் ஒரு டம்ளர். இது வந்துட்டு ஸ்வீட்லெஸ் கோவா எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான நெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த பிரெட்டை வந்துட்டு கட் பண்ணி மிக்சியில் போட்டு நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். பிரெட்டு கட் பண்ணி போட்டுக்கலாம். எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடில் ப்ரௌனாக இருக்கிறது தேவையில்லைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் தேவையில்லை. இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். நம்ம பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆயிடுச்சு. நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இதில் வந்துட்டு இந்த முந்திரி திராட்சை இது ரெண்டையும் வறுத்து வச்சுக்கலாம். இப்போ நெய் சூடாயிடுச்சு. இதில் வந்துட்டு நம்ம இந்த முந்திரியை வறுத்து வச்சுக்கலாம். முந்திரி நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம பவுடர் பண்ண பிரெட் க்ரம்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா கொஞ்சம் கிறிஸ்பாகிற அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது 2 to 3 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பேன்லேயே நம்ம ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். கேரமலுக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப கம்மியாகவே எடுத்துக்கோங்க. இந்த கேரமல் வந்துட்டு லைட்டாக ஒரு கசப்பு டேஸ்ட் கொடுத்துரும். அதனால இதுவே போதுமானது. இந்த ஹல்வாக்கு இவ்வளோ போதும். இந்த கண்டென்ட் 2 to 3 ட்ராப்ஸ் தண்ணி விடுறேன். இப்போ கேரமல் ரெடி ஆயிடுச்சு. 2 to 3 மினிட்ஸ் ஆச்சு ரெடி ஆகிறதுக்கு. இப்போ இதில் பால் சேர்த்துக்கலாம். இப்போ பால் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம இந்த பிரெட்டை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம்.
இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம இப்படியே வதக்கிட்டு இருக்கலாம். இதுல இருந்து நெய் பிரிஞ்சு வரும். இப்போ வந்துட்டு நெய் நல்லா திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கோவாவை சேர்த்துக்கலாம். கோவா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரியை சேர்த்து இறக்கிடலாம். இப்போ சுவையான பிரெட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ.